லாட்ரி கேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கே பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 28/9/2025க்கான கசிங் இதை நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா 27ஆம் ரிசல்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இல்லை, 4ஆம் மாற்றி வச்சுட்டாங்க. 4/10/2025 அன்றைக்கி. ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி சார்ட் வச்சு நம்ம நேற்று வீடியோ போட்டிருப்போம். அது உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்துக்க. நம்ம வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீக்லி சார்ட் மட்டும் வச்சு நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு 28ஆம் நம்ம வந்து இன்றைக்கி ஏபிபிசி ஆல் போர்டு வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா, அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா டிஎர் நம்பர் வைக்கிற முதல்ல நம்ம சப்ஸ்கிரைபர் புக்கிங் எடுத்துகிட்டு புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. புக்கிங் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு ஏபிபிசிசி 3DL போர்டு எல்லாமே வச்சுட்ருக்காங்க. நீங்கள் வைக்கிற மாதிரி தான் லாஸ்ட்டு 10 நிமிஷம் முன்னாடி வந்து நீங்கள் நம்பர் வச்சுங்க. ஓகேவா, நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கான வீக்லி சார்ட் வச்சு நம்ம எடுக்கிறோம். ஓகேவா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் செல்டை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, இதில் 4 டேஸ் செல்டை எடுத்துக்கலாம். இதில் வந்து இன்றைக்கி போர்டு வந்து கரெக்டாக அமைக்கிற மாதிரி எனக்கு மெத்தட் கிடைக்கல. ஓரளவுக்கு நான் ஆல் போர்டு மட்டும் ஸ்ட்ராங்காக எடுத்து வந்திருக்கேன். ஓகே, 462 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னவான்னு பார்த்தலாம். நம்ம வந்து 462 போட்டுக்கிறோம். இதில் நம்ம மீண்டும் எஸ்ஐன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகே, வீக்லி சார்ட்னால நமக்கு எஸ்ஐன் ஆப்ஷன் தான் நம்ம கரெக்டாக இருக்கும். ஓகே, இதில் வந்து ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா 626. இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதறக்கூடிய நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். இதில் கிடச்சி நமக்கு 8 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, நம்ம வந்து 462 வச்சு அடிக்கலாம். நமக்கு 8 அல்லது 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 851. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னவான்னு பார்த்தலாம். பார்த்திங்கன்னா 851 எஸ்ஐன் ஆப்ஷன் 626 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா 9 அப்படி இல்லைன்னா 2, 9 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 851 வச்சு அடிக்கலாம். நமக்கு 9 அல்லது 2ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 709. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னவான்னு பார்த்தலாம். பார்த்திங்கன்னா 709 எஸ்ஐன் ஆப்ஷன் 626 போர்டில் நமக்கு முதறக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 2 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்திங்கன்னா நம்ம 709 வச்சு அடிக்கலாம். நமக்கு 2 அல்லது 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 028. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னவான்னு பார்த்தலாம். பார்த்திங்கன்னா 028 எஸ்ஐன் ஆப்ஷன் 626 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதறக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 9 அல்லது 3. ஓகேவா, 9 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்திங்கன்னா நம்ம வந்து 028 வச்சு அடிக்கலாம். நமக்கு 9 அல்லது 3ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. வந்தால் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ராங் பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்கள் கணிப்பில் 9ஆம் நம்பர் வந்தால் எடுத்துங்க. நாளைக்கு வந்து போர்டு வந்து நம்ம கொடுக்கல, ஆனால் இன்றைக்கி வந்து போர்டு வந்து கரெக்டாக அமைகிற மாதிரி வந்து கிடைக்கல. ஓகேவா, மெத்தடு நம்ம வந்து நம்ம வந்து அடுத்தபடி நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு நம்பர்ஸ் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 டேஸ் சல்ட்டை வச்சு மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா, 3 டேஸ் சல்ட் எடுத்துக்கலாம். இதில் 851. இந்த 851 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னவான்னு பார்த்தல. ஓகேவா, 851 போட்டுக்கிறோம். எஸ்ஐன் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா 369. ஓகே, 369. இதில் வந்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். இதில் கிடச்சி நமக்கு வந்து 9 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அது நம்ம வந்து 851 வச்சு அடிக்கலாம். நமக்கு 9 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 709. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னவான்னு பார்த்தலாம். பார்த்திங்கன்னா 709 எஸ்ஐன் ஆப்ஷன் 369 போர்டில் நமக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 3 அல்லது 5 வைக்கும். சரி மாதிரி முதல்ல இந்த ஆர்ஏடி ஆப்ஷன் போட்டுக்கிறோம். ஓகே, 3 அல்லது 8. ஓகே, 3 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்திங்கன்னா 709 வச்சு அடிக்கலாம். நமக்கு 3 அல்லது 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 028 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னவான்னு பார்த்தலாம். பார்த்திங்கன்னா 028 எஸ்ஐன் ஆப்ஷன் 369 போர்டில் நமக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 5 அல்லது 8. ஓகே, 5 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, நம்ம வந்து 028 வச்சு அடிக்கலாம். நமக்கு 5 அல்லது 8ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் வந்து நான் 4 டேஸ் போட்டிருக்கலாம் வீடியோவில். நான் 3 டேஸ் தான் போட்டேன். பார்த்திங்கன்னா தொடர்ந்து 3 போர்டுமே நமக்கு வந்து சி போர்டில் தான் அந்த மெத்தட் பாஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து வீடியோ லென்த்தாக போகக்கூடாது. ஒரு 3 நாள் மட்டும் தான் போட்டேன். 4 டேஸ் தான் நம்ம எப்பவுமே போட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கி 3 டேஸ் தான் கொடுத்துருக்கேன்.
ஓகே வந்து இந்த மெத்தட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாளைக்கு சி போர்டுக்கு 5 அல்லது 8ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி இது கணிப்பில் வருது. வீக்லி சார்ட் வச்சு அடிக்கல. உங்கள் கணிப்பில் இந்த நம்பர்ஸ் ஒத்து வர மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஆல் போர்டில் நம்ம கணிப்பில் அதிகமாக வரக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 9 அல்லது 3ஆம் நம்பர் நம்ம கணிப்பில் அதிகமாக வரக்கூடிய நம்பர்ஸ் ஸ்ட்ராங் நம்பர்ஸ்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3ஆம் நம்பர் வந்து இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு. இந்த 3ஆம் நம்பர் உங்கள் கணிப்பில் வந்தால் எடுத்துங்க. அடுத்தபடி நமக்கு வந்து 5 அல்லது 8ஆம் நம்பர். ஓகேவா? 5 அல்லது 8ஆம் நம்பர்லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரலாம். இதில் வந்தால் என்ன நம்பர் வரலாம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மீண்டும் 5ஆம் நம்பர் வரலாம். 5 தான் வர மாதிரி இருக்குது. 8ஆம் நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். 8ஆம் நம்பருக்கும் சொல்ல முடியாது, திரும்பி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் 5ஆம் நம்பர் கொஞ்சம் வரலாம். ஆனால் 8ஆம் நம்பர் வந்தாலும் நீங்கள் எடுத்து வைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 3ஆம் நம்பர் மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஏபிசிஐசி வந்து நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இதில் 95, 59, 98, 89, 35, 53, 38, 83 நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்கள் கணிப்பில் ஒத்து வர மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே மக்களை, மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்களை சந்திப்போம். ஓகேவா?